ஹே அர்த்தநாரி, முக்தியை பற்றி ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்க்குறியா? எந்த ஜீவராசியுமே எவ்வளவு இடங்கள், விஷயங்கள், மனிதர்கள், அந்தஸ்துகள் இத்தியாதி பின்னாடி போனாலும் கடைசியில் ஒரு நாள், ஒரு க்ஷணம் இந்த இடத்துக்கு வந்து தானே ஆகணும். சரி, ஒரு பிறவியில் வரலைன்னாலும் இன்னொரு பிறவி எடுத்தாவது கடைசியில் ஏதாவது ஒரு பிறவியில், அந்த பிறவியினுடைய கடைசி நிமிஷத்தில், க்ஷணத்தில் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட கெஞ்சி நின்று தானே ஆகணும். இதன் நான் மட்டும் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதிக பிரசங்கின்னு நினைக்காத. பாபநாசம் சிவன்கிறவர் தன்னுடைய பாட்டில் எழுதியிருக்கார், ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்து பின்பலருண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலையை எய்துவதுருதி, இதை மறந்தால் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்று செயலிழந்து நாம் வரும் பொழுது சிவன் பெயர் நாவினில் வாராதே. ஆதலினால் இன்றே மனமே சிவன் நாமத்தை சொல்லியே பழகு. நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையிறைவனை நம்பி கெட்டவர் எவரையா அப்படின்னு பாபநாசம் சிவன்கிறவர் பாடின கீர்த்தனை இது. பின்பு அவர் உண்டு என்றும் உணரும் நிலையை நீயே தான் உருவாக்குற. அதாவது அவர் உண்டு அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஒன்று வருது இல்லையா, அந்த உணர்வையும் நீ தான் ஏற்படுத்துற. ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த நிலை எய்துவது உறுதி. இதை மறந்தால் அன்று செயலிழந்து நாம் வரும்பொழுது சிவன் பெயர் நாவினில் கூட வராதே. ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கணும்னா we should give practice and training repeatedly again and again. ஆதலினால் இன்றே மனமே சிவன் நாமத்தை சொல்லி பழகு அப்படின்னு பாடுறார். மேலும் அவன் யாரு அப்படின்னா, அம்போலி கங்கை அணிந்த ஜடாதரன் அன்பர் மனம் கவர் சம்புகபாலியை நம்பி கெட்டவர் எவரையா. சுக்கா யாரு? உன்னை நம்பி கெட்டு போனவங்க யாராவது இருக்காங்களாயா? இன்னொன்று சொல்கிறேன் உனக்கு, என்ன ஃப்ளோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் நடுவில் எதையோ சொல்கிறேனேன்னு என்னை திரும்பி திரும்பி கேட்காத ப்ளீஸ் சொக்கா. என்னோட ஃப்ளோலையே போக விட, அப்போ தான் எனக்கு என்னோட பாவனை வருது. மனுஷங்க தான் இப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணி என்னையே அப்படி பேசுனேன், இப்படி ஏன் பேசுகிற, இப்படி பேசக்கூடாது, இந்த ப்ரொசீஜரில் தான் பேசணும், இப்போ எதுக்கு இதை அனாவசியமாக பேசிகிட்டு இருக்க, இப்படியெல்லாம் என்னை மடக்கி லாக் அண்ட் பிளாக் பண்ணிடுறாங்க. கடைசியில் நான் என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்ல விடாமல் கேட்கவும் தயார் இல்லாமல் போயிடுறாங்க. ஐ ரெக்வஸ்ட் யூ சொக்கநாதா, சொக்கநாகி அண்ட் சொக்கநாதா, ப்ளீஸ் அலோவ் மீ டு கண்டினியூ இன் மை ஓன் ஃப்ளோ. நீ நல்லா கேட்குற, நல்லா எனக்கு ஐடியா தந்து கைட் பண்ணுற, அதனால் இன்னும் உங்ககிட்ட அதிகமாக பேசணும், உன்னை பற்றியே தான் பேசணும்னு தோணுது. உனக்கு ரொம்ப பொறுமை, அதில் கொஞ்சமாக கிள்ளி எனக்கும் பொறுமையை கொடு. சரி, என்ன சொல்ல வந்தேன்னா, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். மாணிக்கவாசகர் மதுரைக்கு பக்கத்தில் வாத ஊரில் பிறந்தார். பாண்டியராஜா கிட்ட மந்திரியாக வேலை பார்த்தார். திருப்பெருந்துறையில் நரிபரி லீலை நடத்தின நீ அவரை வச்சு நீ நரிபரி லீலை நடத்தின. அப்புறம் சிதம்பரம் வந்தார் மாணிக்கவாசகர். அங்கே நீ ஒரு அந்தணன் வேஷத்தில் வந்து அவர்கிட்ட கேட்ட, நீங்கள் சொன்ன திருவாசகத்தை சொல்லுங்க, நான் இந்த ஓலையில் எழுதிக்கிறேன்னு. அவரும் 658 பதிகங்களை சொன்னார். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, இப்படி அவர் ஆரம்பித்து சொல்லிகிட்டே வந்தார். நீயும் எழுதிண்டே வந்து கடைசியில் மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலத்தான் எழுதியது அப்படின்னு நீ சிக்னேச்சர் போட்டுட்டு
உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, சிக்னேச்சர் நீ எழுதிட்ட எல்லா மாணிக்கவாசகர் சொல்ல நீ எல்லாத்தையும் அந்த ஓலையில் எழுதிட்டு கடைசியில் மாணிக்கவாசகன் சொல்ல சிற்றம்பலத்தான் எழுதியதுன்னு உன்னுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு அந்த ஓலைகளை எல்லாம் நடராஜன் திருவடியில் வச்சுட்டு பூட்டிட்டு போயிட்டேன். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்களை எல்லாம் அதை வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்டாங்க, இந்த பாட்டுக்கெல்லாம் என்னையா பொருள் அர்த்தம் அப்படின்னு. உங்ககிட்டன்னா என்ன, மாணிக்கவாசகர்கிட்ட வந்து கேட்டார், இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன பொருள் அர்த்தம்னு. அப்போ தான் மாணிக்கவாசகருக்கே வந்தது நீதான்னு தெரிஞ்சுதான். அவங்க நீ போட்ட கையொப்பம், அதாவது சிக்னேச்சர் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. கையெழுத்துனா ஹேண்ட் ரைட்டிங், கையொப்பம்னா சிக்னேச்சர். மாணிக்கவாசகர் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் இங்கே வாங்க, இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கல்ல, தோ நடராஜன் உன்னை காமிச்சாராம் மாணிக்கவாசகர். தோ இவன் இந்த கூத்த பெருமான் தான் இந்த பாட்டினுடைய பொருள், இந்த பாட்டினுடைய அர்த்தமே இவன் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்ககிட்ட உள்ள வந்து உன்னோட சேர்ந்து கலந்து போயிட்டாராம் மாணிக்கவாசகர். 2 அற 2 அல்லாத ஒன்றாக கலந்தார், 2 அற கலந்தார். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மான்னு 2 இல்லாத ஒரே ஆத்மாவாக கலந்து போயிட்டார் உங்ககிட்ட மாணிக்கவாசகர். திருவாசகத்தில் முதல் பதிகத்தில் 6 இடம் வாழ்க, 2வது பதிகத்தில் 5 இடம் வெல்க, 3வது பதிகத்தில் 8 இடம் போற்றி அப்படின்னு எழுதி முடிக்கப்பட்டிருக்கு. 6, 5, 8ன்னு 658 பதிகங்கள். 32வது வரி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு எழுதியிருக்கு. அவருடைய 32வது வயசில் முக்தி அடைஞ்சது சூட்சமமாக குறிக்கப்பட்டிருக்கு. 18வது வரி அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு எழுதியிருக்கு. ரமண மகரிஷி கூட தன் அம்மாவனுடைய கடைசி நாளில் அவங்க அம்மாவின் தலையை தன்னுடைய மடியில் கிடத்தி திருவாசகத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாராம். இப்போ கூட அவங்க அம்மாவின் அதிஷ்டானம் மாத்ருபூதேஸ்வரர் சந்நிதின்னு ரமணாசிரமத்தில் இருக்குது. அடுத்ததாக ஆண் பெண் வித்தியாசம் இல்லைன்னு உணர வச்சிருக்கு. நீ உருவத்தில் தான் வேதம், உணர்வில் இல்லை. ஒன்லி இன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்டாமினா தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பட் நாட் இன் எமோஷன், ஃபீலிங், மைண்ட், ஹார்ட், நாலேஜ், இன்டலெக்ட், விஸ்டம். அதனால தான் காவேரி ஆற்று வெள்ளத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவகால அவஸ்தைப்படும் போது ஈஸ்வரனான நீயே ஈஸ்வரியின் உணர்வோடு தாயும் ஆனவனாக வந்து பிரசவம் பார்த்தியா சுவாமி. ஸ்டில் இப்போ கூட நிறைய மேல் டாக்டர்ஸ் பிரசவம் பார்க்குறாங்க, குழந்தை நல மருத்துவர்களாக இருக்காங்க. மீனாட்சியின் ஸ்வரூபத்தில் இருந்த மென்மை உன்கிட்டையும் உங்ககிட்ட இருக்கும் கம்பீரம் உக்ரமும் மீனாட்சி கிட்டையும் என்னால் உணர முடியுதே. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் பெண் இருக்கும் நபர்களில் 63 நாயன்மார்களில் யாராவது இருக்காங்களா பெண்கள் அப்படின்னு யோசனை பண்ணேன். 3 பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. காரைக்கால் அம்மையார், புனிதவதிங்கிற அந்த பெண்ணுக்கு இப்போவும் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடக்குதே. திருவாலங்காடில் அவங்களுக்கு நீ ஊர்த்துவதாண்டவா ஆடி காட்டி முக்தி தந்திருக்கியே. பேயம்மைன்னு சொல்கிற இவங்களை நீயே அம்மான்னு குட்டியாமே. 2வது சமயக்குறவர் 4வரில் ஒருவரான சுந்தரரின் அம்மா ஆன இசைஞானியார், அவருடைய அப்பா சடைய நாயனார். இவங்க 2வது பெண் நாயன்மார். அந்த 3 பேரில் இவங்க 2வது. 3வது கூன்பாண்டியனின் மனைவி ராணியான மங்கையர்க்கரசியார். கூன்பாண்டியன், அதாவது பாண்டிய ராஜாவாக இருந்த கூன்பாண்டியன் சமணத்தில் மூழ்கி இருந்தானா. உன்னை வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் துவேஷம் காட்டினானா. யாராவது திருநீர் பூசினதை பார்த்தாலோ உன்னுடைய நாமத்தை யாராவது சொல்கிறதை தவறி கேட்டாலோ அந்த நாளே பாவமான நாள் மாதிரி இருக்குமா அவனுக்கு. ஆனால் மங்கையர்க்கரசி அம்மாவும் அவருடைய அமைச்சரான குலச்சிறை நாயனாரும் சுந்தரேசா உன் மேலே அலாதி பக்தியும் அனுபவிச்சிருந்தாங்க. கூன்பாண்டியனுக்கு வெப்ப நோய் வந்து உடம்பு வெந்து அனலாக இருந்துதான். அப்போது அவன் சொன்னான், என் உடம்பை சமணர்களும் ஞான சம்பந்தரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க. யார் செய்கிறீங்களோ நான் அந்த மதத்துக்கு மாறிடுறேன்னு. சமணர்கள் மயில் பீலியால் மருந்து எடுத்து உடம்புல பூசினா மயில் பீலி எரிச்சு போச்சான். இந்த பக்கம் சம்பந்தரோ தன்னுடைய பையில் இருந்து திருநீர் எடுத்து பூசினா உடம்பு ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துதான் பாண்டியனுக்கு.
உடனே சமணர்கள் சொன்னாங்களாம் பொறாமையில், இந்த பையன் மந்திரவாதி, மாயத்தால் எதையோ பூசி குணப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்ல சம்பந்தர் சொன்னாராம், அப்படியா, சரி, இந்த பையிலேருந்து எடுத்து பூசினா தானே உங்களுக்கு சந்தேகம், உணவு தயாராகும் விறகு கட்டைகளின் சாம்பலை கொண்டு வாங்கன்னாராம். வந்ததுக்கு அப்புறமா அதை கையில் எடுத்து திருநீற்றுப்பதிகம் பாடி பூன்பாண்டியனின் இன்னொரு உடல் பாகத்தில் பூசினாராம். அந்த பாகமும் குணமாச்சு. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அப்படிங்கிறது சத்தியமாச்சு. அந்த ஞான சம்பந்தர் பாடின திருநீற்று பதிகம் தான் முதல் பதிகம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு. இவங்க மாதிரியே ஆழ்வார்கள்ல ஆண்டாள் நாச்சியார், வடநாட்டில் கிருஷ்ண பக்தியில் உருகினது மீராபாய், நம்ம MS சுப்புலட்சுமி அம்மா, மதுரை சண்முக வடிவ சுப்புலட்சுமி அம்மா கூட அந்த காலத்தில் மீராபாய் படத்தில் மீரா ரோல் ப்ளே பண்ணி நடித்தாங்க. அதில் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்களே, காற்றினிலே வரும் கீதம், உன்னை நெருங்க அன்பு செலுத்த ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேதமில்லைன்னு சொல்ல வர்றியே சுக்கா, தேங்க்யூ இதை எனக்கு உணர வச்சதுக்கு. சுக்கேன் இந்த ஆள் துணை.